சங்கீதம் 68ஆம் சங்கீதத்தில் 27ஆம் வசனம். சாம்ஸ் 68:28 லிட்டில் பெஞ்சமின். இன்னைக்கு செய்தி வந்து சிறிய பெஞ்சமின். என்னது? லிட்டில் பெஞ்சமின். என்னது செய்தி? ஆ ஆ ஆ ஆ பாருங்க, அங்கே அவர்களே ஆளுகிற சின்ன பெஞ்சமின் அங்க உண்டு. இங்கிலீஷ்ல there is a man who can rule all the people is called a little Benjamin. எப்படி இருக்குது? சின்ன பெஞ்சமின். சின்னது என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுங்களேன். சின்னது என்ற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டில் வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சின்னது, சிறியது. புதிய ஏற்பாட்டில் சிறு மந்தை என்ன பண்ணாத, தேவராஜ்யம் உனக்கு கொடுப்பாரு. பழைய ஏற்பாட்டில் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். என்னாகு? சிறியவன் என்ன பண்ணுவான்? எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பெஞ்சமின் என்பது பார்த்தீங்கன்னா அந்த 12 ட்ரைப்ஸ் இருக்கும். 12 ட்ரைப்ஸோட சர்க்கிள் இருக்கும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 12 டைப்ஸோட சர்க்கிள் இருக்கும்போது பெஞ்சமின் வந்து லாஸ்ட்ல மேலே இருப்பான். அப்படின்னா கடைசி கடா குட்டி. அவன் என்னது? கடைசி என்னது? கடா குட்டி. பெஞ்சமின் என்றால் அர்த்தம் என்ன? வலது கருத்து. த சன் ஆஃப் ரைட் ஹேண்ட். என்னது? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? பெஞ்சமின் என்று பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா பெஞ்சமின் என்பதுக்கு வலது கரத்தின் புத்திரன். அப்படின்னா வலது கரத்தின் புத்திரன். ஆதியாகமம் 35 18 அந்த இடத்துல பெஞ்சமின் என்ற பேர் கொடுக்கப்படுது. பெஞ்சமின் என்றால் வலது கரத்தின் புத்திரன் அப்படின்னு, வலது கரத்தின் பிள்ளை. ஆனா இந்த வலது கரத்தின் பிள்ளை சிறியவன். நீங்க அதை சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் பார்த்துட்டு 12 ட்ரைப்ஸ் போட்டு சர்க்கிள் மாதிரி வரும். லாஸ்ட்ல மேலே அப்படின்னு லாஸ்ட் பர்சன். இந்த எவன் லாஸ்டா இருந்தானோ அவன் சின்னவன். ஆனா என்ன பண்றானா? என்ன செய்வானா? ஆளுக்கு செய். என்ன பண்ணுவான்? எதை ஆள முடியும்? எது ஆளுகன்னு? என்னது சொல்லுங்க? ஆளுகன்னு ஆமா, அதான் ஆளுகை என்னன்னு கேட்டுக்கிறேன். இப்போ புருஷக்கார பொண்டாட்டி மிரட்டுவான், அது ஆளுகை. என்னது? நான் 7 ತಂಗಿ ಮಾಡಬೇಕು, ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು, ನೀನು ಗೊತ್ತಿಲ್ಲ அப்படின்னு. இந்த சின்ன சின்ன ஆளுகை குறித்து ஆண்டவர் சொல்லலை. என்ன பண்ணல? தேசத்தை ஆளும்படி, சாத்தானே ஆளும்படி, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா காலத்தையும் ஆளுகை செய்கிறவன். கணக்கின்படி இவன் கடைசி பையன், இவன் ஆளுகை செய்ய முடியாது. நம்பர் 1. என்னது? நம்பர் 1. ஆண்டவர் 12 கோத்திரத்துல லேவியர் எதுக்கு முன் குறித்தாரு? ஊழிய செய்யும்படி, ஆசரிப்பின் கூடாரத்தை எல்லா வேலைகளை செய்யும்படி லேவியர்களை. யூதாவை எதுக்கு முன் குறித்தாரு? துதிக்கவும் யுத்தம் செய்ய முன்னாடி நிற்கிறதுக்கு. பாருங்க, லேவியர்களை கர்த்தருடைய ஊழிய செய்யும்படி கர்த்தர் முன் குறித்தாரு. அதே நேரத்தில் யூதாவை துதிக்கும்படி ஆளுகை செய்யும்படி தேவன் முன் குறித்தார். அதே போல் மற்ற குடும்பத்தாரே பாடும்படி, ஆராதிக்கும்படி, யுத்தம் செய்யும்படி, பாதுகாக்கும்படி, அநேக நன்மைகளை செய்யும்படி தேவன் முன் குறித்தார். இதெல்லாம் விளக்க 12 கோத்திரத்தின் விவரங்களை சொல்ல நேரம் இல்லை. அப்படி முன்குறித்தவர் பெஞ்சமின் கோத்திரத்தை மட்டும் பிரிமானோல ஆளுகை செய்யும்படி கர்த்தர் என்ன பண்ணல? முன்குறி அந்த அதிகாரத்தை கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவனை திட்டும் போது அல்லது ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னாங்க? அவனை குறித்து என்ன வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 49 சொன்னார்? ஊழமிடுகிற ஓனாகினார். நான் காலையில் நம்மளோட யூடியூப்க்கு அந்த என்ன பெஞ்சமின் என்ன இருக்குன்னு பார்த்தா நரி கத்தி நிற்குது, வேணாப்பான்ட்டு அப்படி விட்டுட்டானே. எப்படி இருக்குது? வேணான்ட்டு போன நரி கத்துற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கு? அது போட்டு எப்படி இருக்கும்? வேணாம் அப்படின்ட்டு வேணாம், அது கேன்சலே பண்ணிட்டேன். அது லோகோ அனுப்பலாம் பசங்களுக்கு, மீடியாவுக்கு டைப் பண்ணி பார்த்தா நரி ஊழமிட்டு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்றால் பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவச்சனங்கள், இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பார்வைக்கு நாம் சிறியவளா இருக்கும். ஐயோ ನನ್ಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ என்ற அந்த என்ன சொல்றாங்களா குறுகிய பண்பையே மனப்பண்பையே அநேகர் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கோத்திரத்திலும் சின்னவனா இருக்கலாம், வம்சத்திலும் சின்னவனா இருக்கலாம், எந்த தகுதி இல்லாலோ உன்னை ஆளுகை செய்யற மனுஷனாய் கர்த்தர் உயர்த்துறேன்னு சொல்றார். பைபிள் சொல்றாரு, என்னோடு பாடுபடுகிற என்ன பண்ணுவானா? என்னோடு சிங்காசனம் உட்காந்து ஆளுகை செய்வான். என்னோடு பாடுபடுற என்ன பண்ணுவான்?
ஆண்டவருடைய பார்வையில் பிரியமான நீங்க உங்களுக்கே நான் சின்னவன், இப்போ வந்தோம், புதுசு, ஒன்றும் தெரியாது, பாட தெரியாது, ஆராதிக்க ஜெபிக்க தெரியாது, ஆண்டோட துதிக்க தெரியாது, அன்னிவாசிக்க தெரியாது, வரங்கள் இல்லை, அபிஷேகம் இல்லை சொல்ல எனக்கு தேவையில்லை. கர்த்தர் உங்களை முன்குறித்தது உண்மை என்றால், என்னது கர்த்தர் உங்களை முன்குறித்தது உண்மை என்றால், கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். தேசத்தை, ஜனத்தை, பாவத்தை, சாபத்தை, பிசாசையை, அந்தகார வல்லமை உங்களால் ஆளுகை செய்ய முடியும். அப்படி ஆண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது விளக்க நேரம் இல்லாதபடியே பெஞ்சமின் குறித்து சில காரியங்களை சொல்லி இந்த நாட்கள் நிறைவு பெற போகிற பிரியமானவனே, இன்னைக்கு இந்த பெஞ்சமினை குறித்து தகப்பன் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்? யோசேப்பு போய் கடைசி தம்பி கூட்டுன்னு வான்றார். என்ன பண்ணாரு? கடைசி தம்பி, இவன் தான் கடைசி தம்பி, பெஞ்சமின் தான். யாரு? அப்போ அப்பகாரன் என்ன சொல்றான்? ஆமா, அதான் அந்த வார்த்தையை ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுவார். நான் சொன்ன வார்த்தை புரியுது? அப்பக்காரன் என்ன சொல்லுவான்? ஆதியாகமம் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் வாசிங்க. 42:4 42:4 43:16 ரெண்டு படிச்சிடுங்க. ஆ ஆ ஆ ஆ ஏவியா இல்ல, அப்பாவுடைய ஆசை என்னது? அப்பாவுடைய ஆசை என்னது? இந்த பெஞ்சமினை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாருன்னு விளக்க சொல்லி நிற்கிறேன். உங்களுக்கு புரியுது? என்னது அப்பாவுடைய ஆசை என்னவா? இதெல்லாம் தீங்கு வந்துடும் அப்படின்னு இவன் அனுப்பவே இல்லை. இங்கதான் இருக்கிறான், எங்கேயும் அனுப்பல. ஆனா யோசேப்பு என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறான்? பெஞ்சமினுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருந்தான்? சாப்பாடுல தொடக்க ரெடி பண்ணி எல்லாரும் பார்த்து அழுகிறான். அந்த கட்டிப்பிடிச்சு அழுல, யாரு பார்த்தோன்னே கட்டிப்பிடிச்சு அழுறான். பெஞ்சமினை கூட்டுன்னு வராங்க. கூட்டுன்னு வந்த உடனே அவன் கட்டிப்பிடிச்சு அழுகிறான். பெரிய குமாரன் வீட்டில் தான் இருக்கிறான். பெரிய குமாரன் பிடிச்சி கட்டிப்பிடிச்சு அழுல. யாரு பிடிச்சி அழுறாரு? ஏன்? அந்த கடைசி பையன், எனக்குரிய பாசத்துக்குரிய பையன், அவன் என் கூட இருக்க போறான், என்னோடு வாழ போகிறான், எனக்காக இருக்க போறான் கட்டிப்பிடிச்சு அழுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேக மக்கள் கடைசியை நம்மளை தள்ளி விட்டுருக்கலாம், ஒண்ணுமில்ல ஒதுக்கி வச்சிருக்கலாம், சின்னவன், ஒண்ணு தெரியாது, ஒண்ணு பண்ண முடியாது, அறிவில்லை, ஞானம் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் பாசம் உங்க மேல இருந்துச்சுன்னா, தேவனுடைய கிருபை உங்கள் மெரிச்சுனா, எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் பலவீனமாக சுகவீனமாக ஒன்னு அறிவில்லாமல் இருந்தால் கர்த்தர் உன்னை ஆளுகை செய்வர்களாக உயர்த்தத்தக்க வல்லவரா இருக்கிறார். என்ன செய்ய வல்லவரா இருக்கிறாரு? இந்த சங்கீதம் 68 தேவன் செய்த நன்மைகளுக்கு சாட்சி சொல்லுகிற சங்கீதம். என்ன சங்கீதம்? சாட்சி ஃபுல்லு. கர்த்தர் அனுதினமன் பாரவன் ஒத்துக்கொன்றோ விமோச்சனம் ಮಾಡಿದ್ರು அநேக சாட்சி சொல்லுகிற நேரம். இதுல சொல்றாரு, சாட்சி சொல்லும் போது தாவி சொல்லி நிற்கிற சாட்சி யாருக்குள் சொன்ன? தாவிது எனக்கு செஞ்சார், கர்த்தர் என்ன செய்த நன்மைகளை என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை தொழில், இப்படித்தான் சொல்லணும். அது சொல்லாமல் பெஞ்சமின் ஆளுகை சிறிய பெஞ்சமின், ஆனா கர்த்தர் அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, சர்ச்சில் அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை மேபியா சிறியவர்களாக உங்க பார்வையில இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ரூலிங் பண்ற மாதிரி, ஆசீர்வதிக்கும் மாதிரி, உயர்த்துற மாதிரி, நடத்துற மாதிரி கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கார். காரணம் என்றால் எல்லாரும் காட்டிலும் அதிக பாசம் தகப்பனுக்கு நம்ம மேல இருக்கு. யாருக்கு இருக்கிறது? என்ன சொல்றான் அவன்? கூட்டுனரை சொல்றாரு, யோசேப்பு பண்ண மாதிரியால சொல்றான். வழியில் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் கேடு வந்துடலாம், அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்பா, நீங்க கடந்து வந்த பாதை இருக்குது பாருங்க, அந்த பாதை கூட நினைக்கிறவரா இருக்கிறார் பெஞ்சமின் வாழ்க்கையில. என்ன செய்யறார் பெஞ்சமின் வாழ்க்கையில? ஐயோ ஏதாவது ஆபத்து வந்துடுமா, நம்ம பசங்க ஏன் அங்கங்க போகாத, சுத்தாத, லேட்டா வராது ஏன் சொல்றோம்? ஆபத்து வந்துடுமான். என்னது நான் சொன்னேன், மூணாறு போகும்போது என் பையனுக்கு பார்த்துதான், அவங்க வரும்போது அவங்க ஸ்டோவே பண்ண மாட்டாங்க, இப்படி திருப்பும் நாம் பயந்து கீழே போயிடுவோம். என்ன பண்ணுவான்? அது நமக்கு தெரியாது, ஓட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு கேரளா ஆகட்டும், மூணாறு ஆகட்டும், கொடைக்கானல், இவன் எவனும் ஸ்டாப்பே பண்ணுவான், அப்படியே திருப்பான், அப்படியே அவனுக்கு பழக்கம் டச் இல்லாமல். அவன் இச்சின்வார பைத்து இப்படி கொஞ்சம் இருக்கலாம், இல்லை பள்ளத்தில் போயிடும். வானானா திட்டினா, நான் ஓட்டுறேன், சும்மா பேசினே இருக்காதீங்க. ஒன்று என்ன சொன்ன, சும்மா பேசினே இருக்காதீங்க, நான் ஓட்டுறேன், நீ ஓட்ட தெரியும். ஓட்டிருக்கிறான், எந்த பாதை மலை பாதைன்னு போனதில்லை. என்ன இல்லை,
அந்த ஊட்டிக்கார் சொன்னாங்க என்னது, அந்த சாரி மூணாறுக்கார் சொல்லும்போது அப்புறமா புரிஞ்சுக்கணும் என்னான்னு சொல்லி. புரியுது எனக்கு அருமையான தேவஜனங்களே. சில நேரத்தில் தகப்பன்மாருக்கு நமக்கு பரலோக பிதா நம்ம மேல் ரொம்ப கர்சனை உள்ளாரா இருக்கிற வர சொல்லாரு. வர சொன்னது பிரைம் மினிஸ்டர். யார் வர சொன்னது? யார் வர சொன்னது? பிரைம் மினிஸ்டர் வர சொன்னாலும் அப்பாவோட சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் முக்கியம் இல்லை, எங்க பிள்ளை தான் எனக்கு முக்கியம், பையன் தான் எனக்கு முக்கியம்ன்றார். என்ன சொல்ல, என் பையன் தான். அதே போல் ஏசப்பாவுக்கு நீங்கள் குமார்த்தியா இருக்கிற உங்க மேல் ரொம்ப அக்கறை இருக்குது பிரியமானல. ஏதாவது தீங்கு வந்துடுமா, ஏதாவது ஆபத்து வந்துடுமா, ஏதாவது சிக்கல்ல குழப்பத்தை மாற்றிக்கொள்ளுவான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் கவனமுள்ள தேவனா இருக்கிறார். அதனால தான் ஆகாயத்தின் பறவை பாருங்கள் அது சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு. இல்ல இவைகளை காட்டிலும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அதை பத்தி விசாரிக்கிறது உங்களை பத்தி ரொம்ப விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆரம்ப நாட்களில் சமுதாயத்திலே கோத்திரத்திலே அண்ணன் தம்பி மக்களில் சின்னவன், இது யாரு சின்னவன், ஆனால் கத்தரை பண்ணாரு ஆளுகை செய்யும்படி ரூலிங் பண்ற மாதிரி கத்தர் பண்றார். நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், வியாபாரத்தில் ஆகட்டும், சில விஷயத்தில் ஆகட்டும், கத்தர் ஒண்ணுமில்லாம தேவன் மேன்மையான நிலத்தில் கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்றா ஃபோக்கஸ் ஆன் தேவனுடைய விசேஷமான கண்காணிப்பு அந்த பிள்ளை மேல் இருந்தது. தகப்பனுடைய கண்காணிப்பு எப்படி இருந்தது அந்த பிள்ளை மேல். 43 அதிகாரத்தை 16 வருஷத்து வாசிங்க. 14 43 14 43 பாருங்க. அந்த பெஞ்சமின் பேர் சொல்லும்போது ஆல்மைட்டி காட் சர்வ வல்லமையுடைய இரக்கம் அந்த பிள்ளை மேல இருக்குது. என்ன இருக்கிறது? என்ன பர்டிகுலர் என்ன சொல்றாரு? இல்ல பர்டிகுலர் பெஞ்சமின் அப்புறமா மற்ற சகோதரர் அனுப்பப்படும் யாருடைய இறக்காத மேல இருக்கிறது? சரீர பிரகாரமாக தகப்பனர் பாசம் பெஞ்சமேல இருக்கிறது. உலக பிரகாரமாக ஆல்மைட்டி காடுடைய இறக்கம் இந்த பிள்ளை மேல இருக்கிறது. பிரியமான இந்த பிள்ளை மேல இருக்கிறது. இந்த இருக்கிறதால் என்ன நடக்குது என்றால் பிரியமானோல, உபாகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வாசிங்கள். உபாகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12. டியூட்டார்னமி 33:12 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32 33 12ನೇ ವಾಕ್ಯ. என்னவாயிட்டா? நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு பிரியமானவன். எப்படியா? யாரோ வீடு கட்டினீங்கன்னா இந்த வார்த்தையை போட்டு வச்சுங்க. அந்த வீடு கட்டினா அது வாக்கு திட்டமா போடும். என்ன சொல்றாரு? பெஞ்சமின் யாரா மாறிட்டானா? யாருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியமானவன். அப்புறமா இல்லப்பா கரெக்டா சொல்லு. கர்த்தர் யாரு கூட இருப்பானா? நம்ம யாரு கூட இருக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, ஒன்றுக்கு உதவாக்காரங்க இருப்போம். எப்தா யார் கூட இருந்தானா? எப்தா யார் கூட இருந்தானா? போக்கிரிகளோ ரோட்ல இருக்கிற ரவுடி கூட சேர்ந்துட்டான். யாரு கூட சேர்ந்துட்டான்? ஏஜென்டா? நான் சொன்ன பாரு, எப்தா யார் கூட இருந்தா? ஆனா இவர் என்ன சொல்றாரு? கர்த்தரே சாட்சி கொடுறாரு, பெஞ்சமின் எனக்கு பிரியமானவன். அப்புறமா யார் கூட இருப்பானா? ஏசப்பா கூட எப்படி இருப்பானா? சுகமாய் தங்கியிருப்பான். எனக்கு அருமையான தேவஜனங்களே, ஏன் ஆண்டவர் பெரியவனாய் மாற்றினார் என்றால், எந்த வேலையும் செய்யலவன் என்ன பண்ண, எந்த வேலையும் பராக்கிரமமான எந்த வேலையும் செய்யல. குடும்பத்துக்கோ தேசத்துக்கோ ஜனங்களுக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யல. ஆனா எதுக்கு அவனை கர்த்தர் பெரிய லீடராக, தலைவராக, ஆளுகை செய்யற மனுஷனாய் உயர்த்தினார் என்றால், தகப்பன் மேலே தகப்பனுடைய பாசத்தை பெற்றவனாயிருந்தா, சகோதரனுடைய பாசம் பெற்றவனா, தேவனுடைய பாசம் உள்ளவனாக இருந்தா. அதனால் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், பெஞ்சமின் பிரியமானவன்,
அவனோடு என்னோடு சுகமாயிருப்பான். அப்புறம் என்னதான், என்னால் அவனை காப்பாற்றின்னு வந்தார். என்ன பண்ண, என்னால் அவனை காப்பாற்றி. கன்னடத்தில் எப்படி தெரியுமா இங்கிலீஷ் எழுதுனா, ஐ எம் கோயிங் டு டுவெல் இன் தேர் ஹவுஸ், ஐ எம் கோயிங் டு டுவெல் இன் த டென்ட், ஐ எம் கோயிங் டு டுவெல் இன் அ டாபர்னிக்கல். இப்படி பல வார்த்தைகளுக்கு ஐ எம் கோயிங் டு டுவெல் இன் அ மேன்ஷன். வேற வேற பைபிள் எனக்குது. அவன் கூடார குடிசை போட்டு இருக்கட்டும், வீடு கட்டிருக்கட்டும், மேன்ஷன் கட்டிருக்கோ, டூப்ளெக்ஸ் கட்டிருக்கட்டும், இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்கட்டும், நான் அவன் எல்லைக்குள்ளே இருக்கிறேன்டா. கர்த்தர் என்ன பண்றாரு? ஏன் எல்லைக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவர்? why he was going to dwell in the tent of Benjamin? எதுக்கு அவர் எல்லைக்குள்ளே இருக்கிறாரு? ரொம்ப பிரியமா, பைபிள பிரியமான 3 பேத்த சொன்னார். ஒன்னு இவரை பார்த்து, ரெண்டாவதாக தானியேலை பார்த்து. யார் பார்த்து? மூன்றாவதாக சாலமோன். இப்படி நிறைய பேர் பிரியமான சொல்லி, என் தாசன், என் ஊழியக்காரன், என் எஜமான், என் வேலைக்காரன், என்ன, என் சீசன், என் அப்போஸ்தலன் எல்லாம் சொல்லிக்கிறார். பிரியமான அந்த வார்த்தை எல்லாருக்கும் அந்த வார்த்தை சொல்ல. என்ன சொல்ல? பிரியமானவன் அர்த்தம் சொல்லுங்களேன். பைபிள்ல இஷ்டவாதவனும் பிரியமானவனும் அமூல்யவானும் ஏதோ பீஸ் கேக் மாதிரி. என்ன மாதிரி? இப்போ ஸ்வீட் பார்த்துக்கிறீங்களா? என்னது நார்மல் பேக்கரியில் சாப்பிட்றதுக்கோ, சாந்தி ஸ்வீட்டில் சாப்பிட்றதோ, காந்தி ஸ்வீட்டில் சாப்பிட்றதோ எப்படி இருக்கும்? அகர்வால சாப்பிட்றது எப்படி இருக்கும்? இப்போ பிரெட்டு கொண்டு வந்து இங்கே வச்சாங்க. என்ன பண்ணாங்க? பிரெட்டு கொண்டு வந்து ஹோலி கம்பெனி கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இது எங்கேருந்து கொண்டு வந்தது? எங்கேருந்து கொண்டு வந்தது? வாரியர்னு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பையன் வீட்டில் எல்லாரும் என்னன்னாங்க, எங்கேருந்து கொண்டு வந்தது? அதுதான் இஷ்டவாதவனும் பிரியமானவனும் அமூல்யனும். இதில் எந்த கிரேட்லுக்கு நீங்கள் டிக் பண்ணீங்க? ದೇವರಿಗೆ ನಾನು ಇಷ್ಟವಾಗಿದ್ದೀನಾ, ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೀನಾ, ಅಮೂಲ್ಯವಾಗಿದ್ದೀನಾ, ನೀವೇ ಟಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅದು ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಅನ್ಸ್ಕೊಳ್ಳಿ. ಈಗ ಅದಕ್ಕೆ என்ன சொல்றார் ஆண்டவர்? பிரியமானவன். இவன் யாரு? பிரியமானவன். ஆகையால் நான் அவன் கூட சுகமா இருப்பேன், காப்பாற்றுவேன். அந்த காப்பாற்றப்பட்ட அந்த மனுஷன் வாழ்க்கையில பிரியமானவள, அவன் எல்லைக்குள்ள எந்த தீங்கு வராதபடி காப்பாற்றுவேன். அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாரால் கைவிடப்பட்டு, எல்லாரால் தள்ளப்பட்டு கேவலம் நினைச்சாலும் தேவனுக்கு நீங்க பிரியமாய் வாழ்ந்துட்டீங்கன்னா, தகப்பனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டீங்கன்னா, சகோதரர்கள், அதாவது சபையில் இருக்கிற மக்கள், சகோதரிகள், இவங்க நடுவில் பிரியமாய் வாழ்ந்துட்டீங்கன்னா, தேவனுடைய இறக்க ஸ்பெஷலா கர்த்தவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். விசேஷமான கவனிப்பு, விசேஷமான ஸ்பெஷல் கவனிப்பு. நீங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் அன்பாய் நேசிக்கத்தக்கதாய் நம்மளை பார்த்துக்கிறாங்க. பிரியமான எப்படி பார்க்கறாங்க? நேசிக்கத்தக்கதாய். நான் சொன்ன வார்த்தை புரியுதா அவங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்க? ஐயோ அவ்வளோ அம்மா பேடாப்பா அனுவாங்க, ஐயப்பா நான் பேடா, ஆயம்மா நான் பேடா அனுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? ஏன் வரவே மாட்டீங்களோ, ஏன் இவ்வளோ நாளாக கழிச்சிங்க, சண்டை போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் சொன்ன வார்த்தை புரியுது என்ன சொல்லுங்களேன்? நான் போன வாரத்தான் வந்துக்கிற ஊர்லேருந்து அங்கே தான் வென் யூ ஆர் கமிங் பேக், கம்மிங் எகெயின், கம் சூன்னு போட்டுக்கிறாங்க. எப்படி இருக்கும் எனக்கு? நடரா போலான்னு என்ன இருக்கும்? அப்படின்னா பிரியமானவளே, நாம் தேவனுடைய பார்வையிலே தேவனோடு வாழ ஆரம்பித்தோன்னா, தேவனுக்காய் ஜீவிக்க ஆரம்பித்தோன்னா, தேவனுக்காய் நம்ம வாழ ஆரம்பித்தோம். பிரியமா நம்மளை அறியாதபடி தேவனுக்கு பிரியமுள்ளவாய் மாறி, தேவனே நம்மளோடு இருந்து, தேவனே நம்மளை காப்பாற்றி, தேவனே நம்முடைய எல்லைக்குள்ள, குடும்பத்தில், வீட்டில், வாழ்க்கையில, வேலையில சுகமாய் தங்கிருக்கும்படி கர்த்தர் செய்வார். இல்லை செய்வாரு? எப்போ தேவனுக்கு பிரியமாய் மாற ஆரம்பித்தான பிரியமானோட பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில், புக் ஆஃப் ஜாஷுவா 18:28 வாசிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் பாருங்கள், எனக்கு அருமையான தேவசனங்களை அந்த கிரையாத் என்ப வார்த்தை பிரியமானோட தேவன் ஆலய கட்டும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். எந்த இடம்? தேவன் ஆளுகை செய்யும்படி என்ன பண்ணப்பட்ட இடம்? அது யாருடைய பங்கு போதா?
மற்றவங்க என்ன பண்றாங்க? மற்றவங்க என்ன பண்றாங்க? மற்றவங்க ஒரு வேலை செய்யல, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் சண்டை போட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு வேலையும் என்ன பண்ணாங்க? இவங்க ஒண்ணுமே செய்யல. தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாங்க, தேவனுக்காக ஜீவிக்க ஆரம்பித்தாங்க. தகப்பனுடைய பாசத்துல, அண்ணன் தம்பி பாசத்துல, கூட பிறந்தவருடைய பாசமா வாழ ஆரம்பித்தது. கர்த்தர் அலாட் பண்ணி கொடுக்கிறார். தேவன் கட்டுகிற ஆலயத்தின் இடத்தின் பங்கு இவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கிறார். பிரியமா என்ன பண்ணி கொடுக்கிறாரு? நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன பண்ணுங்க? அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து நின்று வந்து கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ண இடத்த அந்த கீரியாத் என்ற இடம். என்னது? அந்த உடன்படிக்கை கொண்டு வந்து நிற்கிறாங்களே, அது பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடக்குது, அதுதான் கீரியாத் என்ற இடம். புரியுதா உங்களுக்கு? அப்படி என்றால் இப்படி இந்த இடத்தை பாதுகாக்கத்தக்கதாக அந்த இடத்தை தேவன் முன் குறித்தே உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எதுக்கு கர்த்தர் உன்னை தலைவராக, யாருக்கு தேவன் நிம்மன் ஜீவனத்தில் எப்பிஸ்தாரு உன்னத ஸ்தானம் எடுத்தார் என்றால், the character you are very pleased to the God. தேவருக்கு பிரியராக, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். எப்ப பிரியமா வாழ்றீங்களோ, உங்களை அறியாதபடி தகப்பனுடைய பாசங்கள், அண்ணன் தம்பி பாசங்கள், ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய பாசங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களை தானா தேடி வரும். தானா தேடி வரும். நம்பர் 1. போதும். என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? சத்தமா சொல்ல என்ன பண்ணும்? ஓ, நீங்க மெதுவா பேசினால்தான் பையன் மெதுவா பேசுறானா? இப்பதான் தெரிஞ்சு. ஓகே, சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியே பிலிஸ்தியர்கள் பிடிச்சிட்டு போறாங்க. யார் நிமித்தம் பிடிச்சிட்டு போனாங்க? யார் நிமித்தமாக உடன்படிக்கை பெட்டியை பிலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க? பார்பிக்யூ ஹோட்டல் எங்க இருக்குது? நல்ல மசாலா எங்க கிடைக்குது? பக்கெட் பிரியாணி எங்க கிடைக்குது? டக்குன்னு சொல்லுவோம். இது தெரியாது. எது? அங்கே காஃபி நல்லா இருக்கும், அங்கே ஜூஸ் நல்லா இருக்கும். நான் சிவாஜி நகர் போனால் அங்கே லஸ்ஸி நல்லாயிருக்கும். என்னது? வந்தவங்க எல்லாம் கூட்டும் போய் வாங்கி கொடுப்பேன். அதே போல் பாயால நல்லா இருக்கும். எல்லாரும் சாட்சி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, போய் பார்த்துதுங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரியும், ஆனால் வசனம் தெரியாது. யார் நிமித்தம்னா ஏலியோடைய பிள்ளைகள், யாராவது பெரிய பாஸ்டோடைய ஏலியோடைய பிள்ளைகள். அப்போதான் கர்த்தர் வந்து துணியெல்லாம் போட்டு கட்டின்னு வாழ்ந்த சர்ச்சை மாற்றி ரினோவேஷன் பண்ணி பில்டிங்காக கட்டி கொடுக்குறார் ஆண்டவர். சீலம் சர்ச்சை கட்டி கொடுக்குறார். அந்த சர்ச்சுக்கு பாஸ்டாக ஏலியை போடுறார். அவங்க பசங்களை ஊழியக்காரர் நியமிக்கிறார். பசங்க தவறான வேலை செய்யறதுனால கர்த்தர் அவங்க கூட உதவி செய்யலை. பசங்க எப்போ பாஸ்டர் பசங்க ஆகட்டும், விசுவாசி பசங்க ஆகட்டும், ஏசப்பாவுக்கு தப்பாக நடந்தால் ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? உதவியே செய்ய மாட்டார். எந்த பசங்களும் கர்த்தர் ஹெல்ப் பண்ண மாட்டார். பாருங்க, இவங்க அந்த உடன்படிக்கை பெட்டி என் கூட வந்தா என்ன பண்ணா, எங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் சொல்லி அந்த யுத்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போறாங்க. எடுத்துட்டு போயிட்ட உடனே அந்த பெட்டி என்ன ஆயிடுதுன்னா பிலிஸ்தீர் பிடிச்சுன்னு போயிடுவாங்க. அந்த பெட்டி யார் எடுத்துன்னு வருவாங்க? யோசுவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் கரையை தாண்டும் போது பெட்டி யாரை எடுக்க சொன்னார் ஆண்டவர்? ஆசாரியர்கள், லேவியர்கள். என்னது? என்ன பண்ணுமா ஆசாரியர்கள்? உடன்படிக்கை எட்டு பெட்டி என்ன பண்ணுமா? இல்லை நார்மல் யோர்தான் மட்டும். அதெல்லாம் காட்டணும். சரி, ஏன்னா டைம் இல்லாதனால அந்த யோசுவா புஸ்தகம் மட்டும் யோர்தான் கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த உடன்படிக்கை பெட்டியே என்ன பண்ணும்? ஜனங்கள் கடந்து போல் தலை சுமந்துனே இருக்கணும். என்ன பண்ணும்? சுமந்து. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு யார் கொண்டு வந்திருப்பாங்க? யார் தூக்கின்னு வந்திருப்பாங்க? பசங்க தூக்கி வந்துட்டாங்க. அப்புறமா 4 பேர் வேணும். இவங்க 2 பேர், பசங்க 2 பேர், 4 பேர் தூக்கணும். இவங்க கொஞ்சம் பெரிய பாஸ்ட் பசங்க ஆச்சு. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எந்த வேலை நீன் மாடும் கொஞ்சம் மிரட்டுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். நீன் மாடும் நான் மாடுன்னு வாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் மாடுன்னு வாங்க. அங்கே ஆசாரியர் லேவியர் நின்றுந்தாங்க.
உடன்படிக்கை பெட்டி பிடிச்ச உடனே யார் என்ன வேலை செய்யணும்? உடன்படிக்கை பெட்டி பிடிச்சு போச்சு, யார் என்ன பண்ணான? இவன் வாசிங்கோ 12ஆம் வசனம் மறுபடி. ஆ ஆ ஆ ஆ யாரு வந்தாங்களா? இல்ல யார் வந்தாங்க? இன்னைக்கு என்ன டாபிக்? யார் வந்தாங்க? யார் வர்ணமாச்சு? லேவியர்கள் ஆசாரிகள் வர்ணமாச்சு. யார் வர்ணமாச்சு? பைபிள் சொல்லுது ஆசாரிகள் சபைக்கு முன்பாக நின்று, ஜனங்களுக்கு முன்பாக நின்று, யுத்தத்துக்கு முன்பாக நின்று ஆசீர்வதிக்கணும், சுமக்கணும், பிளஸ் பண்ணோன்ட்டு. இங்க லேவியர் வந்து என்ன பண்ணானே இவன்? இல்ல என்ன பண்ணா? கலிங்கோ உடன்படிக்கை பிடிச்ச உடனே வைராக பாஸ்டுக்கு வரல, பாஸ்ட் பசங்களுக்கு வரல. என்ன சொன்னாங்களா? அபிஷேகம் பெற்றவங்க, வேதத்தை ஆசிரியை, தேவன் நேசிக்கிறவங்களோ, ஆத்மா பாரா இருக்கிறவங்களும் வரல. வந்தது ஏன்னா பென்யமீனுக்கு வந்தது. பென்யமீன் ஒருத்தர் யாருன்னு தெரியாது. ஆனா பேர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? பெஞ்சமினில் வருவன். அந்த பெஞ்சமினில் வருவன் ஓடி வரதுக்கு முன்னாலே உடன்படிக்கை பெட்டி பிடிச்ச உடனே வஸ்திரத்தை கிழிச்சு கொள்கிறான். கிழிக்க வேண்டியது ஆசாரியன், கிழிக்க வேண்டியது தேவ ஜனங்கள், கிழிக்க வேண்டியது லேவியன். யாரு கிழிக்கிறான் பிரியமானவர்களே? பெஞ்சமின் ஒருவன் வஸ்திரத்தை கிழித்து மண்ணை தலை வாரிக்கொண்டு ஓடி வந்து சீலோவில கதறி சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது என்று சொல்லி. ஆண்டவர் எவ்வளவு பாசம் இருக்கும்! ஆண்டவருக்கு என்ன பாசம் இருக்கு? என்ன சொன்னாரு? என்ன பண்றேன்ட்டாரு? ஜனங்கள் எல்லாம் யூதா தானே, யூதா கூட வசந்துக்கிறார். சங்கீதம் 62ஆம் அதிகாரத்தில் 20 யூதா கூட இருக்கிறாங்க. யூதா பிரபுகளித்தாரு. ஆதர ரூலிங் ஆசீர்வாதம் நான் பென்யமீனுக்கு கொடுத்தேன். யார் கொடுக்குற? ஏன் கொடுக்குறேன்னாரு? இந்த கேரக்டர் தான். என்ன கொடுக்குறேன்னாரு? எது மேல் வைராகமா இருக்கிறான்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மேல் வைராகமா இருக்கிறான். சவுலுக்கு சாட்சி சொல்லும் போது என்ன சொல்றார் ஆண்டவர்? தாவீது உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வரேன் என்றார். என்ன வார்த்தை சொல்லி உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வரேன்னு சொன்னார்? நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்க? தாவீது உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வரேன் என்றார். என்ன வார்த்தை சொல்லி அந்த பெட்டி எடுத்துன்னு வரேன்னு சொன்னார்? 1 புஸ்தகம் 13:1-2, 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் இருக்குது. இப்ப வாசிக்க நேரம் இல்லை, கொஞ்சம் தியானிங்கள், வசனத்தை கவனிங்கள். சவுலின் நாட்களிலே தேடாமல் போன உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வரலாம். என்ன சொல்றாரு? சவுலுடைய நாட்களிலே தேடாம போனாங்களே, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வரலாம். உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வரலாம் டைரக்டா சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல? என்ன சொல்றார் தாவீது? 20 வருஷ காலம் உன்னோட ஆட்சி காரணம் என்றால் பிரியமான தேவனுடைய பெட்டியை அவன் என்ன பண்ணல? தேடல பிரியமானவன். என்ன பண்ணல? அவ்வளவுக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வந்து வச்சாங்களே, அது பெஞ்சமின் பாலத்தில் கிரியாத் அர்பா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. 20 வருஷம் எட்டே பார்க்கல பிரியமான, அது ஒரு பக்கம். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி பத்தி வைராகியம் இருக்க வேண்டியது யாருக்கு? லேவியருக்கு, ஆசாரியருக்கு, யூதாவுக்கு. ஆனா யார் வைராகியம் காமிச்சுக்கிறாங்க? பெஞ்சமின். எனக்கு அருமையான தேவ சபையில கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ, ஊழியக்கார குடும்பமோ அல்லது தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள் தேவனுக்காய் செயல்படாவிட்டாலோ, தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்ட சிறு மந்தையாகிய அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய குமாரர் குமார்த்திகளே, நீங்கள் தேவனுக்காக வைராக பாராட்டும் போது உங்களை நடத்துகிற ஊழியர்களோ, உங்களை பார்க்கிற அண்ணன் தம்பிகளோ, உடன் பிறந்தவர்களோ உயர்த்தாவிட்டாலோ, நீங்கள் பாராட்டுகிற வைராகத்தை பார்த்து உங்கள் பிதா பரலோக தேவ இரக்கம் பாராட்டி சர்வ வல்லமுள்ள தேவனும் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? சர்வ வல்லமுள்ள தேவனும். நிறைய இடத்துல அப்ரிஷியேட் இல்லை பிரியமானவர்களே, அநேக சபைகளிலே அநேக அப்ரிஷியேட் பாராட்டும் இல்லை. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்கிறார் பிரியமானவர்களே. யாரோ ஒருத்தன் பென்யமீனில் இருக்கிற ஒரு பெரிய ஆளு பேர் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லுது? யாரோ ஒருத்தன். ஆனா அந்த ட்ரைப் சொல்லுது. வந்தவன் யாரு? இப்போ மண் அள்ளி போட்டு வசல கிழிச்சு போட்டு வந்து சொல்றாங்க, நீ எந்த கோத்தன்னு கேட்பாங்களே அவனா? என்ன சொல்றது அங்க வார்த்தை?
இது சாமுவேல் மூலமா தேவன் உள்ள உணர்த்தி வந்தவ பெஞ்சமின் குறிப்பிட்டு எழுதும் தேவன் எழுதி வச்சுக்கிறார். யுத்தத்தில் இருக்கிற ஒரு போர் வீரன் வந்தான்னு சொல்லிக்கலாம். யுத்தத்திற்கு ஒரு போர் வீரன் செய்தி சொல்லான்ட்டு பென்யமீன் கோத்திரத்திற்கு ஒருத்தன் வந்தா வந்து எஸ் ப்ரொனவுன்ஸ் தட் ஒன். எப்படி சொல்றானா, ஐயோ உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி வஸ்திரத்தை கிழித்து, அவன் ஏன் கிழிக்கணும்? அவனா தப்பு பண்ணான். இன்னைக்கு அநேக தேசத்தில் அநேக மக்கள் கண்ணீர் விடுறாங்க, அவங்களா பாவம் செஞ்சாங்க. தானியேல் ஜெபிக்கும் போது எப்படி சொல்றான், நாங்கள் பாவம் செய்தோம். என்ன பண்ணும்? தயவு செய்து பாரு, கண்ணோக்கி பாரு, கவனி, கேளு, மன்னியும் கதறுகிறார். பிரியமானோல, இன்னைக்கு பாருங்கள் பிரியமானோல, ஏன் கர்த்தர் பென்யமீனை உயர்ந்த நிலைமையில கர்த்தர் உயர்த்துறார் என்றால், அவனுக்குள்ள தேவட வீடு, தேவட பெட்டி என்ற வைராக்கியம் இருந்தது. பிரியமானோல, இன்னைக்கு அநேக மக்கள் தேவ சபை, தேவ சன்னிதானம், தேவட உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், உடன்படிக்கை பாத்திரங்கள், உடன்படிக்கை வசனங்கள், 10 கற்பனைகள், ஆரோனின் கோல் வைக்கப்பட்ட மன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. பிரியமானோல, இந்த வைராக்கியம் பென்யமீனுக்கு தெரியும். யாருக்கு தெரியணுமாச்சு? லேவியருக்கு, ஆசாரியருக்கு, யூதாவுக்கு தெரியணுமாச்சு. ஆனா யாருக்கு தெரியுது பிரியமானோல? பெஞ்சமின் தெரியுது. ஓடி வந்து கதறி சொல்லுகிறான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சொல்லுகிறான். பிரியமானோல, வஸ்திரம் கிழிச்சா என்ன அடையாளம்? என்னது? ஐயோ, யாராலும் அந்த வஸ்திரம் கிழிச்சா யாராலும் செய்ய முடியாது, தேற்றவே முடியாது. துக்கப்பட்டா வேற, வஸ்திரம் கிழிச்சுட்டான அர்த்தம் அந்த துக்கத்துக்கு தேவனே பதில் கொடுக்கணும். யார் தான் பதில் கொடுக்கணும்? கொடுக்கிறான். பிரியமானோல, ஒண்ணு தேவட ஆலயத்தை குறித்து, தேவட பெட்டியை குறித்து, பெட்டி கொடுக்கிற ஆரோனின் கோலை குறித்து, அந்த உடன்படிக்கையில் பெட்டி இருக்கிற மன்னாவு குறித்து, அங்க இருக்கிற அந்த வசனத்தை குறித்து பண்ணுகிறார். பிரியமானோல, அந்த 10 கற்பனை குறித்து வயிறாக பாராட்டுகிறார். அடுத்து நியாயாதிபதி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 16th word. 20 கரெக்ட், 20 16 வசனம். நியாயாதிபதி கரெக்டா வாசிக்கணும். கரெக்டா இப்ப படிக்குதான். எப்படியா? யாரா? இந்த ஃபுல் அதிகாரம் படிச்சீங்கன்னா, பென்யமீன் மக்கள் சும்மா இல்லாம சண்டைக்கு போறேன்றாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப சண்டைக்கு போறேன்றாங்க. அப்ப கோவம் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கூடி யுத்தம் செய்யலான்னு சொல்லும்போது பிரியமானவர்ல, அவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா, பெஞ்சமின் என்ன அர்த்தம்? வலது கரத்தின் பிள்ளைகள். ஆனா ஒரு பிராக்டிஸ் எப்படி இருக்கிறதா? எப்படி பிராக்டிஸ் இருந்துச்சா? எப்படி சொல்லுங்க? 2 முடி இருக்குது, 2 முடி கேப்ல கல் வீசினா கரெக்டா போகுமா? தட் இஸ் தேர் பிராக்டிசஸ். வலது கரத்தின் பிராக்டிஸ் என்ன இருக்கட்டும், நீ பெரிய என்ன சொல்லுங்களா, பெரிய ஆளு, மந்திரி, மினிஸ்ட்ரி, மேனேஜரு, பாஸ்டர், பிஷப், எதனா இரு. ஆனா when you are coming of the practices, they do not have a right hand. அது சரித்திரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் வலது கை நிறைய பேரை கட் பண்ணிட்டாங்க. சரித்திரத்தில் சொல்றாங்க, வலது கை கட் பண்ணிட்டாங்களா. கட் பண்ணும்போது தங்களுக்கு இருக்கிற இடது கை பிராக்டிஸ் பண்றாங்க. பிரியமான எப்படி பிராக்டிஸ் பண்ண? கல் எடுத்து டைரக்டா அடிச்சானா அந்த 2 முடிக்குள்ள நடுவில் அந்த கல் போகுமா? இந்த மாதிரி எதனா பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? பைபிளை பிராக்டிஸ் பண்ண 100 விஷயம் பிராக்டிஸ் பண்ணும். 100 விஷயம் பிராக்டிஸ் பண்ணும். என்ன பிராக்டிஸ் பண்ணும்? எது 100 விஷயம்? தர்மசாஸ்திரம் அபியாசம் ஆடி, என்னது என்ன சொல்லு பைபிள்? அகலில் ஓதி அதன் அபியாஸ், பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். யாரான வேர்ட் ஆஃப் காட் பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக பைபிள் படித்து முடிச்சுக்கிறீங்களா? முடிச்சா பாக்கியவான்கள். ஃபுல் பைபிள் இது மாதிரி என்னது சொல்கிறாங்களே, பஃபே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் எடுக்கிறதல்ல, ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். இப்படி அந்த ப்ராக்டிசஸ் நிறைய இருக்குது. மோசே பாட்டு எப்படி இப்போ எழுதுனானா, இப்படி நிறைய ப்ராக்டிசஸ். ஒரு பிரசங்குக்கு அதே ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிறேன், அது 100 இருக்குது. இப்போ டைம் இல்லாதனால ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய கிறிஸ்தவம் ப்ராக்டிஸ் பண்ண 100 விஷயம். என்னது 100 விஷயத்தில் 1 வேதத்தை, 2வது பாட்டை. மோசே என்ன பண்ணானா? மோசே பாட்டு விஷயத்தில் என்ன பண்ணானா? எழுதி
அந்த நாளே சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பாட வச்சாங்க. என்ன பண்ணானா? என்ன வசனம்? எழுதி சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ண வச்சு பாட வச்சானா. அதை பாட வச்சதுனால என்ன லாபம்? பரலோகத்துக்கு என்ன பேர் இருக்குது? மோசே ஆடு யக்னத குறியாத்தன ஆடு. என்னது என்னக்குது? ஆட்டுக்குட்டனுடைய பாட்டு மோசையின் பாட்டுன்னு பிரபலமா இருக்கிறது. இப்போ எந்த பாட்டு நிறைய பிடிக்கும்? 90% எந்த பாட்டு பிடிக்கும்? ஆமா ஆமா இல்லைம்மா, ஓகே, புதுவாய் எந்த பாட்டு பிடிக்கும்? பழைய பாட்டு பிடிக்கும். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யாது? பழைய பாட்டு பிடிக்கவே பிடிக்காது. அது எவ்வளோ பழசா இருந்தால் கூட என்ன பண்ணும்? அந்த புரியும், வந்து ரொம்ப ஆசையாக பாடுறதுக்கு. அதனால சிஎஸ்ஐ டயஸ்டில் மெத்தடிஸ்டில் அந்த பேட்டர்ன் யாரான வந்துட்டு பிரெக்மான்ஸனை வந்துட்டோம், பெனினை வந்துட்டோம், அது பாட்டு என்ன பண்ணல, மாற்றலை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட். புரியுதா அவங்களுக்கு? அப்படி என்றால் பிரியமானோட இந்த பிராக்டிசஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற அபியாசம் இருக்கிறது, ஜெபிக்கிறதாகட்டும், வேதத்தை வாசிக்கிறதாகட்டும், ஆராதிக்கிற துதிக்கிறதாகட்டும், ஊழி செய்யறதாகட்டும், எல்லாமே பிராக்டிஸ் பண்ணும். என்ன பண்ணும்? என்ன இருக்குது? அவங்க நிலைமை என்ன இருக்குது? வலது கை வெட்டப்பட்டு இடது கை விட்ட பிராக்டிஸ். அந்த இடது கை குடிச்ச அந்த இருக்கிற இடது கை, அந்த இடது கையை பிராக்டிஸ் பண்றாங்க. எப்படி பிராக்டிஸ் பண்றாங்களா? அப்படி பண்ண முடியுமா? 2 முடிவு நடுவில் கல்லு போக வைக்க முடியும். நான் சொன்ன வார்த்தை அப்படின்னா அவ்வளோ சூக்ஷ்மமா, அவ்வளோ மைனூரிட்டா அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி பைபிள் சொல்லுது, நியாய பிரமாணத்தை என்ன செய்யக்கூடாதா? ஒரு ஒரு எழுத்து கூட்டவும் அவர் சொல்லிட்டு என்ன சொல்ல? இல்ல உறுப்புகள் ஆகிலும். என்னது இந்த நியாய பிரமாணத்தின் உறுப்பு? என்ன அர்த்தம்? சுழி அந்தது கா கொம்பு கூ அப்படின்றாங்களா, அந்த மாதிரி காக்கை துவாக்கை என்னன்னுவாங்களே, அந்த உறுப்பு கூட சேஞ்ச் பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாதா? அப்படி நான் நிறைய டைம்ல நாம் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களை அல்லது வார்த்தை சொல்லும் போது திடீர் எதனா சொல்லி விட்டுருவோம். என்ன பண்ணிடுவோம்? என்ன சொல்லி விட்டுருவோம்? ப்ராக்டிஸ் பண்ணும். வேதத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி சொல்லணும், எங்கே சொல்லணும், யார்கிட்ட எப்படி சொல்லணும்னு சொல்லி. சில டைமில் அந்நிய மக்களிடத்தில் ஏசப்பா சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு இல்லை என்ன சொல்லணும்? நிம் தேவரு நம் தேவரே தொட்டூர். You have to practice how to speak to the people of God, Gentiles, not people of God, Gentiles. இது பிராக்டிஸ் இல்லாதான் தர்மடி வாங்கிட்டு வந்து அவன் வாங்குறது எல்லாமே பாஸ்ட் சர்ச்சில் அடி வாங்கிட்டு வந்தானுவாங்க. நான் சொன்னது புரியுதா? ஏன் அடி வாங்குற சொல்லுங்க? 90% இப்போ வந்து போன வாரம் பாஸ் சொன்னாங்க, கத்தரு சொத்து உண்டாதாக குடிக்கார இதில் என்னது வைன் ஷாப் முன்னாடி பிரசம் பண்ணியிருந்தேன், என்னை அடிச்சுட்டாங்க, கத்தரு சோத்துல நிற்கிறார். உண்மையில அந்த வீடியோ அனுப்புற பாருங்க, கால் ஏஞ்சிட்டு அவங்க சந்தோஷமா பீர் பாட்டில் வாங்கிக்கிறாங்க. குடிகாரர்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிறாரு எங்க வைன் ஸ்டாப் முன்னாடி. நான் சொன்ன தைரியமா டெய்லி பண்ணிக்கிறார். என்ன பண்ணிக்கிறாரு? இவங்க அடிக்கிறாங்களா இல்லையா? அடிப்பாங்களா இல்லையா? குடிகார வீட்டிலே குடிகாருக்கு பிரசங்கம் பண்ணி எப்படி பிரசங்கம் பண்ணோம்? குடிகார வீட்டுக்கு போகணும். என்ன பண்ணோம்? குடிகார் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்? பிரசங்கம். அந்த மாதிரி நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கள் மாமியாரோட தங்கச்சி வீட்டுக்கார் பயங்கரமாக மதுப்பாலம் அழுதுவார். இவங்க போனால் திட்டேன்னு பந்திரா திந்திரா ஓக்தார் போய்க்கொன்னுவாங்க. எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எல்லாம் அவங்க வேலை முடிச்சுட்டு அங்கே போய் அவங்க வீட்டுக்கு நிறைய ஊழியக்கார் யாரும் இருக்கிறாங்களோ எல்லாரும் கூட்டுன்னு போவாங்க. கூட்டு போகும்போது நாம போகும்போது கூட சொன்னார் வேணும்ன்ட்டு ஏஞ்சி போட்டோன்ட்டு என்ன பண்ணுவார்? ஏன் என்னவார்? எங்கள் மாமியாரோட மாமியார் தம்பி அவரு பயங்கரமான துவார்கிஷ் மாதிரி. அவரு சர்க்கெத்துன்னு வந்து மாமனார் கூட உட்காந்து ஒரு காலத்தில் சந்தோஷப்பட்டவங்க. இவங்களெல்லாம் இவங்க மாமியார்த்தை கொண்டு போய் வசனம் சொல்ல வச்சு. புரியுதா? உண்மையிலே இவங்க 2 பேரும் வீட்டு மேலே சர்ச்சு கட்டிட்டாங்க. 2 பேரும் என்ன கட்டாங்க? கத்தருக்கு ஒப்பு கொடுத்து உடன் ஊழியக்காரவாய் மூப்பர் வந்து 2 பேர் வீட்டின் மேலே சர்ச்சு கட்டிட்டாங்க. நான் சொன்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ஏன் சொல்லுங்க? அது சொல்லி கொடுத்தவங்க இருக்கிறாங்களே, அந்த மக்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? இவங்க ஊழித்து கூட்டுன்னு போவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க அவங்களும் சொல்லுவாங்க. டேட் மணின்னு சொல்லி தீர்த்ததாஸ் ரத்னதாசங்கள்லாம் ஜேசசாமில் அந்த சொல்கிற விதத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க.
டிராமட்டிக்கல் முதல் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பிராக்டிசஸ் இல்லாதனால் பிரியமானவர்களே ஃபெயிலியர் ஆகி மாறிடும், எங்கெங்கோ குழப்பமா மாறிடுது, சண்டையா மாறிடுது, அநேக போராட்டத்தில் மாறிடுது பிரியமானவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பிராக்டிசஸ் ஏன் வீட்டில் சாப்பாடு சண்டை நடக்குது? கற்றுக்க தெரியல, எப்படின்னு கற்றுக்கணும். என்ன பண்ணணும்? கற்றுக்குன்னு ஒருவேளை புதுசாக ட்ரை பண்ணீங்க, நீங்கள் செஞ்சு நீங்கள் உடம்பு சரிந்தா பார்த்துக்கணும். புருஷன் மாதிரி டெஸ்ட் பண்ணக்கூடாது. டெஸ்ட் டியூப் எல்லாம் என்ன பண்ணல, உங்களுக்கு இஷ்டம் ஆயிடுச்சு ஒரு சாப்பாடு என்ன பண்ணோம், இது ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி பாருங்க, அங்கேயே நிற்பாங்க, எப்படி இருக்கும் இப்பே சொல்லுங்க, எப்படி இருக்குது சொல்லுங்க, எப்படி இருக்கும். உப்பினாலே ரொம்ப கஷ்டம் ஆயிடுது, காரம் இல்லாது, அது வேறு புது டேஸ்ட் வேறு எப்படி இருக்கும். பிராக்டிசஸ் இல்லாதனால அநேக வீடுகளிலே குடும்பத்தில் பிரச்சனை பிரியமானவர்களே. இவங்க பாருங்க, they lost their right hand power, they lost their வலகரத்தின் ஆஸ்வாதம் இழந்தாலும் தனக்கு இருக்கிற வாய்ப்பு எதுகை, தனக்கு இருக்கிற நேரம், தனக்கு கொடுத்த வேலை, தனக்கு கொடுத்த பணம், தனக்கு கொடுத்த வீடு, தனக்கு கொடுத்த நேரங்கள், தருணங்களை யூஸ் பண்ணோம் கர்த்தருக்காக. யாருக்காக யூஸ் பண்ணோம்? தனக்கு கொடுத்த நேரம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் தான். லெஃப்ட் ஹேண்ட் தான் சபிக்கப்பட்டவன். லெஃப்ட் ஹேண்டெல்லாம் பக்கத்து பாடுவாங்க. லெஃப்ட் இப்போ நம்ம எங்கன்னா போய் சாப்பிட்டு நிற்கும் போது யார் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டு என்ன சொல்லுவோம்? ஒரு மாதிரி பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்டில் எல்லாம் பண்ணுவோம். இவங்க அந்த பெஞ்சமின் வீட்டில் இருக்கிற அந்த சில வீரர்கள் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள் பிரியமானவர்கள. ஆனால் எப்படி இருந்தாங்களாம்? the masters because of the practices. அவர்கள் தலைவராக இருந்தாங்க. எதுக்காக? அபியாசம். என்னது? எஸ்ரா என்ன பண்ணனா? எஸ்ரா என்பவன் என்ன பண்ணனா? நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்க அபியாசம் ಮಾಡ್ಕೊಂಡಂತೆ. என்ன பண்ணனா? கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும். இன்னைக்கு எனக்கு அருமையான நியாயப்பிரமாணத்தை, ஜபத்தை, ஆராதனையை, துதியை, ஜபிக்கிற மனமே, ஹவுஸ் விசிட்டிங் ஊழிய செய்கிற மனமே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல் இருக்கிறத ஷார்ப்பா போய் ஒவ்வொரு ஆத்மாவை தொட்டு அது கிறிஸ்துவின் பிள்ளையை மாற்றும் பிரியமானவர்களே. that soul will come to the Jesus Christ. அந்த ஆத்மா என்ன பண்ணும்? இயேசு இடத்துல. ஏன்னா என்ன கல்யாணம் ஆகல, மிஸ் ஆகல, என்ன ஆகல, என்ன ஆகுது? கரெக்டா இருக்குது. நான் சொன்னேன், அநேக மக்களோட வார்த்தை பேசினா அவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க பிரியமானவர்களே, ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுப்பாங்க வாழ்க்கையை. காரணம் என்னடா? பிராக்டிசஸ், ஹவு டு ஸ்பீக், எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எங்க எப்படி நடந்துக்கணும், பிராக்டிசஸ். இந்த பெஞ்சமின் ஃபேமிலி இருந்தது. அவளுக்கு என்ன பண்ண பிரியமானவர்களே, நிறைய ஜனங்க அடிச்சு தொத்திடுறாங்க. இந்த கீழே அதிகாரம் படிச்சு வசனல படிச்சிங்கன்னா காட்டுக்கு ஓடிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? கொஞ்சம் மீதியா இருக்கும், மற்றவங்கள செத்துட்டாங்க. 20,000 பேர், 7,000 பேர், 23,000 பேர் செத்துறாங்க. கொஞ்சம் பேர் தான் மீதியா இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஓடுறாங்க பிரியமானவர்களே. ஓடி அந்த மீதியா இருந்தாங்களே அவங்க தான் மறுபடி என்ன பண்ணாங்க? தன்னுடைய சந்ததியை பிரபலமாக்கி கொள்கிறாங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை வாருங்கள். 1 சாமுவேல் 9 சாப்டர். நேரமே முடிஞ்சு போச்சு. இனி எப்படி பெஞ்சமின் கூட்டுன்னு போறதுன்னா 9:16. 1 சாமுவேல் 9:16. என்னவா? Tomorrow I'm going to send the person from the Benjamin. What you have to do? என் ஜனத்துக்கு அதிபதியாவனே நேமி என்றார். யார் இவரு? இல்ல, அபிஷேகம் பண்ண சொன்னதுக்கு யாருக்கிட்ட? சாமுவேல். பைபிள் சொல்லுது, சாமுவேல் ஊர்ல வந்தா என்ன பண்ணுமா? ஊரே நடுங்குவாங்களா? என்ன பண்ணுவாங்களா? இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? எப்படி அபிஷேகம் பண்ணாங்க தெரியுமா? சவுல் எப்படி அபிஷேகம் பண்ணாங்க தெரியுமா? அப்பா சொல்லுங்க. பார்ட்டி மாதிரி வச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு, அவன் ஒண்ணுமே இல்லை. அவன் பண்ணிருந்த வேலை என்னது? இல்ல, கழுதை மேய்ச்சிருந்தா, தேடினது வேற. அவன் ஜாபு என்ன ஜாபு? கழுதை மேய்க்கிறது. கழுதை மேய்க்கவனை கத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் வருவான். எங்க இருந்து வருவான்? பென்னமின் கோத்திரத்துல வருவான். அவனை நீ நாளைக்கு என்ன பண்ண? நீ ஜனங்களுக்கு அதிபதியாய் அபிஷேகம் பண்ணு.
அதான் டாப் லெவல். பெஞ்சமின் இஸ் லிட்டில் பெஞ்சமின், பட் இஸ் கோயிங் டு ரூல். பெஞ்சமின் சாதாரண சின்னவன் தான், ஆனா என்ன செய்ய போறான்? ஆளுகை செய்ய. அந்த ஆளுகை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க போறார். அந்த நேரம் இந்த நாட்களில் இருக்கிறது பிரியமானவர்கள. நீங்க கர்த்தருக்காய் பாராட்டுகிற வைராகம் இருக்கிறது, கர்த்தருக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியம் இருக்கிறது, அதை தேவன் பார்க்கிறார் பிரியமானவர்கள. ஏன் ஆண்டவர் வந்து இவன்ட்ட அந்த அவனை அபிஷேகம் பண்ண சொன்னாருன்னா, அந்த ஊழியக்காரன் பார்க்க போலான்றாங்க. வேலைக்காரன் என்ன சொல்றான்? பார்க்க போகும்போது அப்பா இல்லை இல்லை வெறுங்கை போகக்கூடாதுன்றாங்க. அந்த போகும்போது சின்ன சின்ன காசு தான் அப்பா யூஸ், 1 வெள்ளி 2 வெள்ளி 2 காசு 3 காசு அப்படி தான் இருந்தது. நிறைய இப்போ மாதிரி மில்லியன் டில்லியன் இல்லை. நான் இது வியட்நாம் போனேனே, எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 1 மில்லியன் என் கையில் இருந்துச்சு. என்னது ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா அதுக்கு பாஸ்துங்க தான் சொல்லிடுவாங்க. 1 மில்லியன் காணிக்கை கிடச்சிருக்குன்னு வாங்கிச்சிட்டு வேணாம். 1 மில்லியனில் 5 லட்ச ரூபா ஒரு டைம் சாப்பாடு, 5 lakhs. என்னது ஒரு டைம் சாப்பாடு? எங்கன்னா யாரான ஊருக்கு போனீங்கன்னா கம்மின்னு போயிடாதீங்க, காசு கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போங்க. வேலை செய்யறோம் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போங்க. விலை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சாப்பாடு 500,000 rupees ஒரு நேரம் சாப்பாடு. 1 மில்லியன் இருந்தது. இப்போ அதுக்கு விலை இல்லை. ஆனால் அந்த நாட்களில் 1 காசு, வெள்ளி காசு, 3 காசு, 2 காசுன்னு சொல்லி விலை இருந்தது. இவன் அந்த ஊழியக்கார பார்க்க போகும்போது காசு எடுத்துன்னு போன்றான். அப்படின்னா தேவ ஊழியக்கார தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனால் இவன் ஊழியக்கார பார்த்து என்னுடைய பிரச்சனைக்கு நான் சால்வ் பண்ணலான்னு பார்க்கறான். ஆனா தேவன் என்ன திட்டம் வச்சுக்கிறார்? கிங்கா வச்சிருக்கிறார். அப்படின்னா சபையிலே கர்த்தருக்காய் வாழுகிறவங்களை கர்த்தர் நல்ல நிலைமையில கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். பிரியமானவர்களே, யார் உயர்த்துறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை நினைக்கிறாங்களோ, கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாள் வரப்போகுது, கர்த்தர் உயர்த்த போறார். அருமையான அநேக மக்கள் கொடுத்த சாட்சிகளை உங்களுக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் உயர்த்தின விதத்தை, என்னது கர்த்தர் உயர்த்தின விதத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்க செய்யற அந்த செய்கை இருக்குது பாருங்க, அதை நீ செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவ ஆலயத்தை குறித்து, தேவனுடைய பிரமாணம் குறித்து வைராகமா இருக்கணும். தேவனுடைய காரியத்தில் பிராக்டிஸ் பண்ணணும். பாட்டா, ஜபமா, ஆராதனையா, துதியா, வசனமா, இல்லை பாஸ்டிங் ப்ரேயரா. நிறைய டைம்ல ப்ரேயர் நடத்த சொன்ன ஒரு காலத்தை பயப்பட்டாங்க. இப்போ எல்லாரும் ப்ரேயர் நடத்துறாங்க. என்னது உதாரணத்துக்கு 10:30 மணிக்கு பிரதர் அங்கெல்லாம் சுற்றிட்டு 10 மணிக்கு வர நைட் ப்ரேயர் என்னங்க டேட் பிரதர் அந்த தங்கத்துக்கிட்ட நெருப்பிட்டு உட்காந்து வெந்து வராருச்சுங்க. ப்ரேயர் நடத்தின ஓகே நடத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? வெந்து இருந்தாலே பண்ணுறாங்க. ஏன் நடத்துகிறாங்க? ப்ராக்டிஸ். என்ன சொல்லுங்க? ப்ராக்டிஸ். ஸோ அப்படி பண்ணும்போது நிச்சயமாகி சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, ஊருக்கு போகிறாங்க, யார் சர்ச் பார்த்துக்கிறாங்க, நான் ஆண்டவர் இருக்கிறாங்க, ஜபம் எல்லாரும் ஆண்டோட பிள்ளை பார்த்து எங்கள் வீடு, அது என்னது வீடு, அவங்க எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவஜன, இந்த நாட்களில் தேவன் நாளைக்கு இந்த டைம் ஒருத்தன் வருவான், அவனை பென்னிமின் கோத்தில் வருவான். அப்படி என்ன பண்ணுவீங்க? ராஜா யார் இருந்தாங்க? சங்கீதம் 68:27 யார் இருந்தாங்க? இல்ல யார் இருந்தாங்க? படிக்கிறது மறுபடி. யூதாவின் கூட்டமோ பிரபுக்கள் உண்டு. ஆனா யார் ஆளுகை செய்ய போறது? பெரிய பெரிய ஆட்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே சபையிலே பணக்காரங்க நல்ல பட்டதாரிங்க படிச்சவங்க இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். பிரியமானவர்களே, அது நடக்குமா? நடந்துச்சா? பைபிள்ல சொல்லாகும் கட்டளை எல்லாம் அவர் செய்ய நினைச்சது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.